ஹாய் குட் மார்னிங் வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கார்டனிங் சம்மந்தமான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நிறைய கொடுத்துருக்கோம் நம்ம சேனலில். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி வெந்தயக்கீரை தான் பறிச்சிட்ருக்கேன். வெந்தயக்கீரை பார்த்திங்கன்னா ஈஸியாக வளரக்கூடியது. 2 வீக்ஸில் நமக்கு நல்லா ஹைட்டாகவே வளர்ந்து வந்துடும். அதுக்குன்னு நம்ம செப்ரேட்டாக பாட்டு வைக்கணுன்னு கூட அவசியம் இல்லை. நான் பாருங்கள், வெண்டைக்காய் தொட்டியில் தான் நான் போட்டு வச்சுருக்கேன். 4-5 தொட்டியில் காலியாக இருக்கிற இடம்லாம் சும்மா தானே இருக்குது, அதில் போட்டு விட்டேன் நான். நம்ம கிச்சனில் இருக்கிற வெந்தயத்தை ஒரு கைப்பிடி எடுத்துகிட்டு வந்து போட்டோம்னா நமக்கு அழகாக ஒரு நாள் சமையலுக்கு சூப்பராக கீரை ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஆர்கானிக்காக இந்த மாதிரி வீட்டிலையே போட்டு வளர்த்து உங்கள் கையாலே நீங்கள் ஹார்வெஸ்ட் பண்ணும்போது ஒரு ஹாப்பினஸ் வரும் பாருங்கள். அது சொல்ல முடியாது. நீங்களும் ஃபீல் பண்ணுங்கள். நீங்களும் கார்டனிங் வைக்க ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள், நான் 4-5 தொட்டியில் போட்டிருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா நிறைய சத்துக்கள் இருக்குது. ஃபைபர், விட்டமின்ஸு, மினரல்ஸ் எல்லாமே இருக்குது. டைஜஸ்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ரெகுலராக எடுத்துகிட்டு வரும்போது நல்லாயிருக்கும். கெட்ட கொழுப்பெல்லாம் கரைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி ஹேருக்குமே நல்லது. அப்புறம் நம்ம வாடாமல்லி செடி இருக்குது பாருங்கள், 2 கலர் இருக்குது நம்ம வீட்டில். சூப்பராக இருக்குது. குட்டி பாட்டில் தான் வச்சுருக்கேன். அழகாக வந்திருக்கு. பூக்களும் இருக்கும்போது தான் நம்ம மாடி தோட்டமே அழகாக தெரியுதும். அப்புறம் இது பார்த்திங்கன்னா முள்ளங்கிப்பூ. முள்ளங்கிப்பூ வந்துக்கிட்டே இருக்குது. நான் எப்போ அந்த சீடெல்லாம் எடுத்துகிட்டு வேறு செடி அந்த தொட்டியில் வைக்கலான்னு பார்த்துட்டே இருக்கேன். ஆனால் அது இன்னும் பூக்கள் வச்சுக்கிட்டே இருக்குது. எனக்கு பாருங்கள், ஒரு தட்டு ஃபுல்லாக கீரை கிடச்சிருக்கு. இது நான் கையில் எடுத்து காட்டினேன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு கட்டை விட அதிகமான கீரை தான் இதில் இருக்குது. இது நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்ச மாதிரி வச்சுருக்கேன். அதனால் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியுது பிளேட்டில். சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கே. நம்மளே விதை போட்டு அதை பறிக்கும்போது சூப்பராக இருக்கும். முள்ளங்கியோட சீடு இது. அப்புறம் ரெயின் லில்லியோட சீட்ஸ் பாருங்கள். செடி ஃபுல்லாக சீட்ஸாக வச்சுருக்கு. போன வாரம் ஃபுல்லாக பூவாக இருந்தது. இந்த வாரம் ஃபுல்லாக விதையாக வச்சுருக்கு. அழகாக இருக்குது பார்க்கவே. என்ன மாதிரியே நீங்களும் உங்கள் வீட்டில் கீரை விதைகளை போட்டு ஈஸியாக வளர்த்து ஆர்கானிக்காக சாப்பிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது பார்த்திங்கன்னா பெட்டூனியா பிங்க் கலர். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஹாப்பி கார்டனிங். பாய்.